சாய் ஓம் 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 சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கோயம்புத்தூர்ல சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல தோரகமாயி சாயப்பாவுடைய 9வது ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது. சாய்ராம், இந்த 9வது ஆண்டு துவக்க விழாவுக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள் வருகை தந்திருந்தாங்க. குறிப்பா ஷிரடியிலிருந்து அச்சுதானந்த சுவாமிகள் ஐயா வந்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து சென்னையில வேணுகோபால் ஐயா சாய்ராம் ஐயா வந்திருந்தாங்க மற்றும் சுனந்தா சாய்ராம் அம்மாவும் இந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க. சாய்ராம், இப்படி எண்ணற்ற சாய் பக்தர்கள் ஒன்று கூடி கோயம்புத்தூர்ல இருக்கும் சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல தோரகமாயி சாயப்பாவுடைய 9வது ஆண்டு துவக்க விழாவுக்கு பாபாவுடைய சப்தங்கம் எல்லாமே செஞ்சாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. சாய்ராம், சாய் பக்தர்கள் உலகெங்குமே நிறைஞ்சிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு பக்தன் தன்னுடைய வீட்டுல பாபாவுடைய இந்த 9 வருடங்கள் கடந்து பாபாவுக்கு 9வது ஆண்டு துவக்க விழா நடத்தும் பொழுது இந்த அழைப்பை ஏற்று எண்ணற்ற சாய் பக்தர்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடி இந்த பாபாவுடைய சிறப்பான பூஜைகள் எல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனநிறைவை நம்ம சத்குரு ஷிரடி சாய்பாபா இந்த நல்ல உறவுகள் ஆத்மா மூலம் நமக்கு கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ பதிவு அனைத்து சாயப்பாவுடைய பக்தர்களும் தொடர்ந்து பாருங்க. பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் உங்க அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம். குறுங்கும் சாயி துணையும் சாயி தூய்மை சாயி ராமராம். எங்கும் சாயி எதிலும் சாயி என்றும் சாயி ராமராம். மயிலை நரசிம்ம குருஜி போற்றும் சாயி ராம ராமராம். நவமணி மாலை கொண்டும் எந்த நேரத்திலும் எதனாலும் எவ்வித இடையிலும் ஏறாமலும் ஷீரடி சாய்பாபா முன்னிட்டு காத்து महाराज की जय। बोलो साईनाथ महाराज की जय। बोलो साईनाथ महाराज की जय. குருநாதருடைய பரம கருணையினால இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒன்று கூடி सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की गजाननं भूत गणादि सेवितं कपित्य जम्बू फलसार भक्षितं उमासुतं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम. शिरडी साई द्वारकमाई सर्वांतर्यामी साई राम. शिरडी साई द्वारकमाई सर्वांतर्यामी साई राम. साई राम साई राम एक नाम सुंदर नाम. साई राम एक नाम सुंदर नाम. अल्लाह ईश्वर साई राम शिरडीपुरी के हे भगवान. अल्लाह ईश्वर साई राम शिरडीपुरी के हे भगवान. दया करो कृपा करो रक्षा करो हे साई राम. दया करो बाबा कृपा करो बाबा रक्षा करो हे साई राम. शिरडी साई द्वारकमाई सर्वांतर्यामी साई राम. या साई. சாய்ராம் அவர்களுடைய தகப்பனார் சால்வை சாற்றுவார். அடுத்ததா ஓம் சாய்ராம். சாய்ராம், கோயம்புத்தூர்ல வசிக்கும் சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாபாவுடைய தோரகம்மாயோடைய 9வது ஆண்டு துவக்க விழா பூஜை ரொம்ப அற்புதமா நடந்தது.
அந்த பூஜையில அற்புதமான சாய் பக்தர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க பார்த்திருப்பீங்க. இதனைத் தொடர்ந்து சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல பாபாவுடைய தோற்றங்கள், பாபாவுடைய அழகான புகைப்படங்கள், பாபாவுடைய திருரூப சிலைகள் எப்படி வீட்டை வந்து சாயப்பாவுடைய கோயிலா மாத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்கலாம். குறிப்பா இந்த விழாவுக்கு நமக்கு ஒரு அனுமதி பாபா கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாருன்னா, என்னுடைய பாசத்துக்கும் அன்புக்கும் உரிய அண்ணன் தர்மபுரி சாய் முரளி அண்ணன் வந்து எனக்கு ஒரு அழைப்பு சொல்றாரு. சைரம், எனக்கு கொடுத்த அந்த அழைப்புல வந்து தர்மபுரியில வசிக்கும் சாய் முரளி அண்ணா வந்து நம்ம கோயம்புத்தூர்ல வசிக்கும் சாய் கார்த்திக் அவங்க இல்லத்தை பத்தியும் அவருடைய தோரகமாயோடைய 9வது ஆண்டு விழாவுடைய சிறப்பு அம்சத்தை பத்தியும் தர்மபுரி சாய் முரளி அண்ணா எனக்கு சொன்னாரு. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கண்டிப்பா நானும் இந்த அற்புதமான இந்த பூஜை விழாக்கு வரேன்னு சொன்ன சைரம். அப்படிப்பட்ட பூஜை விழாக்கு நான் கலந்ததுக்கு முதல்ல பாபாவுக்கும் தர்மபுரி வாழும் சாய் அண்ணா முரளி அண்ணாவுக்கு ரொம்ப நன்றிகள் தெரிவிக்கிறேன். இப்போ நம்ம சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துக்குள்ள வந்துட்டோம். முதல்ல நம்ம சத்குரு ஷிரடி சாய்நாதருடைய திருவடியை வணங்குவோம். பாபாவுடைய தோற்றங்க பாருங்க. பாபா கிருஷ்ணர் ரூபத்துல பாபா இந்த இடத்துல பிரத்யேகமா காட்சி கொடுக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான பாபாவுடைய இந்த மூர்த்தியை வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே இடது பக்கத்துல வந்து பெரிய ஒரு கண்ணாடி சட்டம் போட்டு பாபா வந்து இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண மாரி அற்புதமான ஒரு தோற்றத்தை பாபா காட்சி கொடுக்குறாரு. இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இது வீடு சொல்ல மாட்டேன், அற்புதமாக பாபா வாழும் ஒரு கோயில். இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்ச உடனே ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மன நிகழ்வு. அதே போல எண்ணற்ற சாய் சொந்தங்களை இங்க பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. சைரம், இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த போட்டோஸ்ல இருக்க பாபாவுடைய படங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான தோற்றம் உள்ள படங்கள். இந்த புகைப்படத்தை எல்லாமே சாய் கார்த்திக் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபாவுடைய இந்த பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு இங்க இருக்க புகைப்படங்கள் எல்லாமே பக்தர்களுக்கு வந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு புகைப்படங்கள், உங்களுக்கு எந்தெந்த புகைப்படங்கள் பிடிக்கும், எந்தெந்த சிலைகள் பிடிக்கும், நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பக்தர்கள் இந்த அற்புதமான புகைப்படங்கள் எல்லாமே, பாபாவுடைய புகைப்படங்கள் எல்லாமே எடுத்துட்டு போனாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்தது சைராம். இந்த விழா கோயம்புத்தூர்ல வந்து சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல வந்து நடந்தது. இப்போ வந்து சாய் கார்த்திக் அவங்க இல்லத்தில் நடைபெற்ற இந்த பூஜைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம். மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய ஐயா வேணுகோபால் ஐயா வந்து பாபாவுடைய அற்புதமான அந்த திருநாமத்தினாலும் சொல்லி பாபாவுடைய இந்த பூஜையை வந்து விழா துவக்க வச்சிருக்காரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தருணமா இருந்தது. இங்குதான் பாபா தோரகமாய் வடிவில் பாபா அமர்ந்திருக்காரு. இந்த ஆலயத்துக்குள்ள போன உடனே ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் வந்து எனக்கு தலை உச்சிக்கு ஏறிச்சு சைரம். பாபாவுடைய அந்த அற்புதமான சக்தியை வந்து நம்ம இந்த இடத்துல ரொம்ப என்னால உணர முடிஞ்சது சைரம். அதே போல பாத்தீங்கன்னா இங்க பாபாவுடைய புகைப்படங்கள் ஆகட்டும், சிலைகள் ஆகட்டும், புதுமையா, அதாவது நம்ம பார்க்காத விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து சாய் கார்த்திக் அவங்க வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அவங்களோட இல்லத்துல கோயில அமைச்சு இவ்வளோ அற்புதமா பாபாவுடைய மூர்த்திகள் எல்லாமே சேர்த்திருக்காங்க. உண்மையாலே சாய் கார்த்திக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாபா பக்தரா இருந்திருக்காரு. ரொம்ப அவருக்கும் நன்றி. இதே போல இந்த அற்புதமான பாபாவுடைய இந்த பூஜை விழாக்கு எண்ணற்ற சாய் பக்தர்கள், பெரியவங்க நிறைய பேர் வந்தாங்க. நிறைய பாபாவுடைய நீலைகளும் பாபாவுடைய அற்புத செயல்களும், அதே போல பக்தி மார்க்கத்துக்கு எப்படி போகணும், அதே போல கூட்டு பிரார்த்தனை என்னென்ன கூட்டு பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேலத்தை சார்ந்த வந்து ஐயா வந்து கலியன் ஐயா வந்து ரொம்ப அற்புதமா எடுத்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் நிறைய பெரியவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து எடுத்து சொன்னாங்க. அதே போல அச்சுதானந்த சுவாமிகள் ஐயாவும் நிறைய விஷயங்களும் பாபா பத்தி பகிர்ந்தாரு. அதே போல நம்மளுடைய வேணுகோபால் ஐயா சாய்ராமும் பாபா பத்தி தெளிவான ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னாரு. சுகந்தா அம்மாவும் பாபாவுடைய அற்புதம் செயல்களும் எண்ணற்ற அற்புத நிலைகளும் எடுத்து சொன்னாங்க. சைரம், இப்படி எண்ணற்ற அற்புதங்கள் வந்து நம்ம சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல தோரகமாய் அப்பாவுடைய 9வது ஆண்டு துவக்க விழா பூஜையில வந்து நமக்கு கிடைச்சது சைரம். ரொம்ப ரொம்ப நம்ம சத்குரு சாய்நாதருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே நேரத்துல முரளி அண்ணாவுக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு அழகான சாய் உறவுகளை அண்ணா வந்து நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காரு. நிறைய சாய் பக்தருடைய நம்பர்கள் நம்மளால இருக்கு. ஆனால் சில பக்தர்களை நம்மளால பார்க்க முடிஞ்சது, சில பக்தர்களை பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது இந்த அற்புதமான பாபாவுடைய இந்த பொன்னான விழாவுக்கு நமக்கு அனுமதி கொடுத்து நிறைய சாய் சொந்தங்களை பார்க்க வச்சதுக்கு வந்து நம்ம முரளி அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகளை தெரிவிக்கிறேன் சைரம். அதே போல சாய் கார்த்திக் அவங்களுடைய வீட்டுல இருக்க இந்த அற்புதமான பாபாவுடைய திருரூபங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல பாபாவுக்கு ஒரு தனியா ஒரு பாக்ஸ் அமைச்சிருக்காரு. இந்த பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பாபாவுடைய 101வது ஆண்டு மகா சமாதிக்கு பாபா போட்டிருந்த அந்த அற்புதமான பாபாவுடைய அந்த உடுப்பு, அவருடைய துணியை வந்து இந்த இடத்துல வந்து வச்சிருக்காங்க.
பக்தர்கள் இங்க வந்து பார்க்கறதுக்கும் அனுமதி கொடுத்திருக்காங்க. சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துல வந்து பாபாவுடைய அற்புதமான விதவிதமாக பாபாவுடைய தோற்றங்களை பார்க்கும் பொழுது உண்மையாலே ஒரு மெய்சிலுக்க உணர்வு வந்து பாபா கொடுத்திருக்காரு. சாய் கார்த்திக் அவங்களோட பக்தியை வந்து இந்த இடத்துல வந்து தெளிவா நம்மளால உணர முடியுது. ஏன்னா வீடை சுத்தி பாபாவை அமைக்கிறதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஏன்னா நிறைய தேடல்களும் நிறைய ஒரு ஆன்மீக விஷயங்கள் ஊடுருவி மனசுக்குள்ள ஆழ்மனதுல ஊடுருவும் போதுதான் இது போன்ற எண்ணற்ற அற்புதங்கள் ஒரு பக்தரால நடத்த முடியுது. இதுக்கு சாய் கார்த்திக் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பக்தரா இருந்து தன்னுடைய பாபாவுக்கு தன்னுடைய இல்லத்தையே ஒதுக்கி அந்த இல்லத்துக்கு தூரகமாயி அப்படின்னு உள்ள பாபாவுக்கு தனியா ஒரு இடத்தையும் கொடுத்து வீடு ஃபுல்லா முழுக்க பாபாவுடைய சிலைகள் போட்டோக்கள் இப்படி ஒரு பக்தன் மெய்சிலுக்க அளவுக்கு வீட்டுல வச்சிருக்காங்கன்னா உண்மையாலே ரொம்ப அற்புதம். நான் கண்ட மனிதர்கள்ல வந்து நிறைய சாய் பக்தர்கள் பார்த்திருக்கேன். ரொம்ப டீப்பா நம்ம விரல் விட்டு எண்ணக்கூடிய சாய் பக்தர்கள்ல வந்து இவங்களுடைய இல்லத்திலும் இது போல வந்து பாபாவுடைய நிறைய போட்டோஸ் ஆகட்டும் பாபாவுடைய மூர்த்திகள் ஆகட்டும் இப்படி வச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அற்புதமா இருந்தது. ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு சூழ்நிலை. அதே போல இந்த விழாவுக்கு நிறைய பெரியவங்கள் வந்து வந்திருந்தாங்க. அவங்களுடைய சிறப்பு உரைகள் எல்லாமே பக்தர்களுக்கு எடுத்து சொன்னாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விழாவுக்கு நமக்கு அழைப்பு பாபாவுடைய ஆசீர்வாதத்தாலும் தர்மபுரி சாய் முரளி அண்ணா அவங்களுடைய அன்பான இந்த பாசத்தான அழைப்பு மூலியம் சாய் கார்த்திக் அவங்க இல்லத்துக்கு வந்து இப்படி அற்புதமான ஒரு பாபா பூஜையை நம்ம எல்லாமே கண்குளிரா பார்த்தோம். எனக்கும் இந்த அற்புதமான வாய்ப்பை வந்து பாபாவுடைய ஆசீர்வாதத்துல ஏற்படுத்தி கொடுத்தாரு முரளி அண்ணா. ரொம்ப நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். அது போன்று எண்ணற்ற சாய் பக்தர்கள் இங்கு வந்திருந்தாங்க. நம்ம கூத்தனூர் சரவணா சாய்ராமும் வந்திருந்தாங்க. நிறைய பெரியவங்கள் வந்திருந்தாங்க. அந்த பெரியவங்களுக்கு எல்லாமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் எப்பொழுதும் தெரிவிக்கிறேன். அதே போல பாபாவுடைய இந்த எண்ணற்ற அற்புத நீலைகளை நீங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க. நம்ம எல்லோருக்குமே எப்பொழுதுமே நம்ம சாய்நாதர் துணை இருக்காரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பாபாவுடைய அந்த சட்டா பாபாவுடைய புனிதமான பாதுகை எல்லாமே பக்தர்களுக்கு தலையில வச்சு ரொம்ப சந்தோஷமா சக்தியோடு வேண்டிக்கினாங்க. சைரம் நம்மளும் இந்த நேரத்துல பாபாவுடைய அந்த திருநாமத்தை அவருடைய திருவடியை தொட்டு வணங்குற பாகியத்தை வந்து நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா நமக்கு கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வா இருந்தது. அதே போல நம்ம பாபாவுடைய ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என்ற நாமத்தை வந்து பக்தர்களுக்கு அருளிய சிவனேசன் ஐயாவுடைய அவங்க ஜெனரேஷன் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்களையும் நம்ம பார்க்குற பாகியத்தை வந்து நம்ம பாபா நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு. நெஞ்சார்ந்த நன்றி, கோடான கோடி நன்றியை வந்து பாபாவுக்கு தெரிவிக்கிறேன் சைரம். அதே போல ஷிரடியிலிருந்து அச்சுதானந்தன் ஐயாவும் வந்திருந்தாரு. அவருடைய திருக்கரத்தால பாபாவுடைய நோய் தீர்க்கும் சஞ்சீவி இந்த புனிதமான உதியம் பாபாவுடைய ஒரு புகைப்படம் பாபா ஷீலாக்கல்ல அமர்ந்திருக்கும் புனிதமான புகைப்படம் பாபாவுடைய அந்த 11 உபதேச மொழிகளுடைய அமைஞ்ச இந்த புனிதமான புகைப்படமும் உதியும் எண்ணற்ற பக்தர்களுக்கு அச்சுதானந்த சுவாமிகள் வந்து கொடுத்தாரு. அவருக்கு கோடான கோடிகள் நன்றிகளை தெரிவிக்கிற சைரம். நம்ம கோயம்புத்தூரை சார்ந்த திரு சாய் கார்த்திக் சாய்ராம் அவங்களுடைய இல்லத்துல தோரகமாய் சாயப்பாவுடைய 9வது ஆண்டு துவக்க விழா பூஜை சிறப்பா நடந்தது. இந்த பூஜையுடைய வீடியோ எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா நம்ம பாபாவுடைய சாய் சச்சரித்தை படிக்கிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே நம்ம கவனத்துல எடுக்கக்கூடிய ஒரே விஷயம்தான் எப்பொழுதும் நம்பிக்கை, பொறுமை. குருவே பிரதான தெய்வம். அவரை எப்பொழுதும் நம்ம ஒரு வழிகாட்டியா அமைச்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாமே நம்ம சாயப்பா அவரால் கவனிக்கப்படுவது உறுதியான ஒரு நம்பிக்கையா நம்ம வைப்போம். நம் எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். அல்லாஹ் மாலிக்.